Hi friends, welcome to SANTRA TECHSPOT. So இந்த வீடியோல நம்ம வந்து Flutter நம்மளுடைய சிஸ்டம்ல இன்ஸ்டால் பண்ணி எப்படி செட் பண்றது அப்படிங்கற பத்தி தான் தெளிவா பார்க்க போறோம். நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம வந்து பார்க்க போறோம். கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோ ரொம்ப கேர்ஃபுல்லா ஃபுல்லா பாருங்க. அப்படினா தான் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் செட்டப் பண்றது அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு கரெக்ட்டா பண்ண வேண்டிய ஒரு வேலை. ஏன்னா நம்ம ஏதாவது ஒரு மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டோம் அப்படினா நமக்கு வந்து அந்த Flutter வந்து கரெக்ட்டா ரன் ஆகாம கூட நமக்கு போலாம். அதனால கரெக்ட்டா வந்து நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க. சோ Flutter நீங்க வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி டாட் புரோகிராமிங் வந்து உங்களுக்கு கொஞ்சமாவது பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். சோ டாட் பத்தின கம்ப்ளீட் டியூட்டோரியல் நம்ம சேனல்ல வந்துட்டு ஒரு 2.5 மணி நேரம் வீடியோ வந்து நம்ம வந்து போட்டுருக்கோம். சோ அந்த வீடியோ கூட நீங்க வந்து வாட்ச் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது தவிர இன்னும் நிறைய பைத்தான் புரோகிராமிங், ஜாவா புரோகிராமிங், C++, இந்த மாதிரி ஏகப்பட்ட புரோகிராமிங் லாங்குவேஜோட டியூட்டோரியல்ஸ் நம்ம சேனல்ல வந்து இருக்குது. சோ விசிட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரீசெண்டா C புரோகிராமிங்கோட கம்ப்ளீட் டியூட்டோரியல் நம்ம வந்து ரெடி பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கோம். அதையும் நீங்க பாருங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் நிறைய இன்டர்வியூ ரிலேட்டடான क्वेश्चंस நம்ம கண்டினியூஸா அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அதையும் வாட்ச் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, சோ இப்போ நம்ம வந்து Flutter எப்படி செட்டப் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். சோ நான் வந்து Flutter செட்டப் பண்றதுக்கு ஒரு சின்ன நோட்ஸ் மாதிரி நான் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன். சோ இத நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படினா நமக்கு வந்து கண்டிப்பா ரொம்ப ஈஸியா நம்ம வந்து இது பண்ணிரலாம். சோ நான் இந்த ஸ்டெப்ஸை வந்துட்டு டெஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்கிறேன். அதையும் நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ நம்ம வந்து Flutter இன்ஸ்டால் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ வந்து நம்மளுடைய சிஸ்டம்ல வந்து கண்டிப்பா இருக்கணும். சோ நிறைய பேர் மேக்ஸிமம் ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ இன்ஸ்டால் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சப்போஸ் நீங்க இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா அதையும் எப்படி பண்ணணும் அப்படிங்கறத சொல்லிடுறேன். சோ நான் வந்து கீழே வந்து ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோட டவுன்லோட் லிங்க் கொடுக்கிறேன். சோ அந்த லிங்கை நீங்க ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓபன் ஆகும். இதுல வந்து ஜஸ்ட் டவுன்லோட் ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோங்கிறது இருக்கும். அதை நீங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும். சோ டவுன்லோட் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 900+ MB வரும். கிட்டத்தட்ட ஒரு 1 GB வச்சுக்கோங்களேன். சோ அது வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். சோ நீங்க வந்து அதை என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் டபுள் கிளிக் பண்ணி நார்மலா ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ற மாதிரி அதை வந்து ஃபுல்லா இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிருங்க. சோ அதை இன்ஸ்டால் பண்ணும்போதே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து SDK Manager இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் ஆகும். சப்போஸ் நீங்க வந்து அந்த இதுல வந்து அந்த SDK Managerலாம் இன்ஸ்டால் ஆகல அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்கன்னா, நீங்க இன்ஸ்டால் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ நீங்க வந்து ஓபன் பண்ணுங்க. ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ நீங்க ஓபன் பண்ணதும் உங்களுக்கு வந்து லோட் ஆகி ஓபன் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்படி தான் வந்து ஓப்பன் ஆயிருக்கும். இதில் வந்து கான்ஃபிகர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா? ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து SDK மேனேஜர், AVD மேனேஜர் அப்படிங்கிற 2 விஷயங்கள் இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு SDK மேனேஜர் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த SDK மேனேஜர் அப்படிங்கிறது என்ன? இதில் தான் நமக்கு தேவையான ஆண்ட்ராய்டு SDKs எல்லாமே உங்களுக்கு வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் உங்களுக்கு எந்த வெர்ஷன் ஆஃப் ஆண்ட்ராய்டு வேணும் அப்படிங்கிறது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஆண்ட்ராய்டோட எல்லா வெர்ஷனுமே உங்களுக்கு வந்துருக்கும். இன்னைக்கு லேட்டஸ்ட்டாக இருக்கிற எல்லா வெர்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நான் இதை வந்து டிக் பண்ணியிருக்கிறதுக்கு மீனிங் என்னன்னா, நம்ம வந்து எந்த வெர்ஷனை இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறது மீனிங். ஸோ நான் வந்து ஆண்ட்ராய்டு 11 அப்படிங்கிறத இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அதே போல் ஸோ பேக்கேஜ் டீடைல்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஆண்ட்ராய்டு 11க்கு கீழே உங்களுக்கு வந்து என்னென்ன பேக்கேஜில் உங்களுக்கு டவுன்லோட் ஆகும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலும் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையானது நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணணும். லைக் இப்போ இந்த இடத்துல இது ஆண்ட்ராய்டு டிவி இன்டெல்ங்கிறது இன்ஸ்டால் ஆகாமல் இருக்குது. ஸோ இதை நான் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து இங்கே அப்ளை அப்படிங்கிறத பட்டன் எனேபிள் ஆயிரும். ஸோ நான் அந்த அப்ளை அப்படிங்கிறத கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து அது ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகும். லைக் பாருங்கள், நான் இப்போ வந்து அப்ளை கொடுத்தேன்னா எனக்கு வந்து அந்த பர்டிகுலர் பேக்கேஜ் வந்து எவ்வளோ சைஸ் வந்து எடுத்துக்கோ எல்லா டீட்டெயிலும் இதில் இருக்கும். ஸோ நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவையான SDK மேனேஜரை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த SDK மேனேஜரை இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இது கேன்சல் கொடுத்துக்கிறேன். ஸோ திரும்ப இதில் இடத்துல கான்ஃபிகரில் AVD மேனேஜர்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த AVD மேனேஜரை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம வந்து இப்போ ஒரு பர்டிகுலர் ஆண்ட்ராய்டு இமேஜை நம்ம டவுன்லோட் பண்ணிட்டோம். அதாவது ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கிட். ஓகேவா? ஸோ அதை டவுன்லோட் பண்ணிட்டு இப்போ அதை வச்சு ஒரு விர்ச்சுவல் ஆண்ட்ராய்டு டிவைஸ் வந்து நம்மளுடைய சிஸ்டமில் வந்து கிரியேட் பண்ணணும். டிஃபால்ட்டாக இந்த ஃபோன் அப்படிங்கிறது இருக்கும். நான் வந்து விஜய் மொபைல் அப்படிங்கிற ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இப்போ புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணணும் அப்படின்னா என்னென்னா, இதை கிரியேட் விர்ச்சுவல் டிவைஸ்ன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் உங்களுக்கு நீங்கள் டிவிக்கு கிரியேட் பண்ண போகிறீங்களா, ஃபோனுக்கு கிரியேட் பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறது நீங்கள் இருக்கும். இப்போ ஃபோன் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபோனை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த டிவைஸ் டெஃபினிஷன் வேணும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ இன்ச்சில் வேணும், ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்கு பிக்சல் 2 அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த பர்டிகுலர் ஆண்ட்ராய்டு வெர்ஷனில் நீங்கள் கிரியேட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கேட்கும். இந்த இடத்துல டவுன்லோட் அப்படின்னு இருக்குன்னா இந்த பர்டிகுலர் வெர்ஷனில் நீங்கள் டவுன்லோட் பண்ணலை அப்படிங்கிறது மீனிங். அப்போ நீங்கள் கேட்கலாம், இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்று டவுன்லோட் பண்ணியிருந்தீங்களா ப்ரோ, அது எங்கே போச்சு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ அது வந்து
வந்து x86 அப்படிங்கிற இமேஜில் பார்த்தீங்க அப்படின்னா நான் R வந்து x86 நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ ஜஸ்ட் நான் அதை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். எனக்கு வந்து என்னோட ஏவிடிக்கு என்ன நேம், நான் வந்து அங்கே வந்து விஜய் மொபைல்னு கொடுத்துருந்தேன்ல, அந்த மாதிரி இந்த இடத்துல நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான ஏவிடிக்கான நேம் அப்படிங்கிறது கொடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பிக்சல்ஸ், ஆண்ட்ராய்டு வெர்ஷன்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் உங்களுக்கு வந்து போர்ட்ரைட்டில் வேணுமா, லேண்ட்ஸ்கேப்பில் வேணுமா அப்படிங்கிறது கொடுக்கணும். அப்புறம் எமுலேட்டட் பெர்ஃபார்மன்ஸ், இதில் வந்து கிராஃபிக்ஸ் இருக்கும். இதில் நீங்கள் வந்து ஹார்ட்வேர் GLES அப்படிங்கிறது நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஹார்ட்வேர் ஆக்சிலரேட்டர் வந்து உங்களுடைய உங்களுடைய விண்டோஸ் மிஷினில் வந்து உங்களுக்கு வந்து எனேபிள் ஆகும். ஓகேவா? ஸோ அந்த பர்பஸ் உங்களுக்கு எப்படி வேணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஃபினிஷ் அப்படிங்கிறது கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு AVD வந்து உங்களுடைய இதில் வந்து கிரியேட் ஆகும். ஸோ நீங்கள் கிரியேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துடும். ஸோ ஜஸ்ட் இந்த இடத்துல வந்து ஒரு கிரீன் கலர் லான்ச் பட்டன் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட அந்த பர்டிகுலர் AVD மேனேஜர் மிஷின் இருக்கும்ல, நீங்கள் கிரியேட் பண்ண ஒரு விர்ச்சுவல் ஆண்ட்ராய்டு மிஷின், அது வந்து உங்களுக்கு வந்து கிரியேட் ஆகி உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு மொபைல் மாதிரி உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆயிரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அந்த பர்டிகுலர் இது வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ இதெல்லாம் ஓப்பன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, நான் வந்து கீழே லிங்க்ல வந்து ஃப்ளட்டர் டவுன்லோட் அப்படிங்கிற ஒரு லிங்க் கொடுக்குறேன். ஸோ அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பர்டிகுலர் பேஜ் வரும். இந்த ஃப்ளட்டரை டவுன்லோட் பண்ணுறதுக்கு நீங்கள் 2 வேஸில் டவுன்லோட் பண்ணலாம். ஒன்று அந்த ஜிப் ஃபைலை நீங்கள் டேரெக்டாக டவுன்லோட் பண்ணலாம். இல்லை நீங்கள் ஜிட்லேருந்து க்ளோன் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து க்ளோன் பண்ணலாம். ஸோ ஜிட்லேருந்து க்ளோன் பண்ணுறது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ நீங்கள் அதனால் என்ன பண்ணுங்கள், டேரெக்டாக இந்த பர்டிகுலர் ஸ்டேபிள் வெர்ஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிடுறீங்க அப்படின்னா இப்படி தான் உங்களுக்கு வந்து ஒரு ஜிப் ஃபைல் கிடைக்கும். அந்த ஜிப் ஃபைலை நீங்கள் வந்து ஜஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஃபோல்டர் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஜஸ்ட் இந்த ஃபோல்டரை காப்பி பண்ணி திஸ் பிசி, அதாவது உங்களுடைய டிரைவ், ஏதாவது ஒரு டிரைவில் நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்குள்ளே கொண்டு போடாதீங்க. அது வந்து ஒரு இந்த பெர்மிஷன்ஸ்லாம் ப்ராப்ளம் வர்றதுனால உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வரும். ஸோ நீங்கள் ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்க்கு அவுட் சைடில் நீங்கள் ஒரு ஓன் ஃபோல்டர் கிரியேட் பண்ணி இந்த ஃப்ளட்டர் பேக்கேஜை போடுங்க. அப்போ தான் அது கரெக்டாக உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, ஜஸ்ட்டு ஃப்ளட் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிட்டு அதுக்குள்ளே நான் வந்து இதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ எனக்கு வந்து இது வந்து காப்பி ஆகும். ஸோ இது வந்து அரௌண்ட் நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது 900 MB கிட்ட இருக்கும். நீங்கள் அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அரௌண்ட் 2 GB உங்களுக்கு வந்து வரும். ஓகேவா? ஸோ அந்த 2 GB இதை நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் ஃபோல்டரில் நீங்கள் வந்து காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அது காப்பி ஆகிற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். ஓகே, நம்மளுக்கு வந்து காப்பி ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு. ஸோ இது கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் இதை ஓப்பன் பண்ணுங்கள். இதை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே ஃப்ளட்டர் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஸோ அதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த பாத்தை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே, சாரி, இந்த பாத்தில் இதில் வந்து பின் அப்படிங்கிற ஒரு பாத்து இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த பின் அப்படிங்கிற பாத்தை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு அட்வான்ஸ் சிஸ்டம் வேரியபிள் அந்த இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அட்வான்ஸ் சிஸ்டம் செட்டிங்ஸ் அப்படிங்கிறது ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து என்வான்மெண்ட் வேரியபிள்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். அதில் வந்து சிஸ்டமில் பாத் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணி அதை வந்து எடிட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. எடிட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு அதில் வந்து நியூ அப்படிங்கிறத கொடுத்து நீங்கள் காப்பி பண்ணியிருக்கிற பாத்தை இந்த இடத்துல ஜஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய டாக்கருக்கு நீங்கள் வந்து, அதாவது உங்களுடைய ஃப்ளட்டருக்கு நீங்கள் வந்து பாத் செட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறது மீனிங். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், சிஎம்டி ஓப்பன் பண்ணிக்கிறேன். சிஎம்டி ஓப்பன் பண்ணி ஜஸ்ட் இந்த இடத்துல ஃப்ளட்டர் அப்படிங்கிறத டைப் பண்ணுங்கள். ஸோ ஃப்ளட்டர் அப்படிங்கிறத டைப் பண்ண உடனே உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளட்டர் வந்து கரெக்டாக லொக்கேட் ஆகுதா அப்படிங்கிறத நீங்கள் வந்து செக் பண்ணணும். ஓகே, நம்மளுக்கு இப்போ வந்து ஃப்ளட்டர் வந்து கரெக்டாக வந்துருச்சு. ஓகேவா? இப்போது நீங்கள் உங்களுடைய கரெக்டான பாத்தில் தான் நீங்கள், அதாவது இப்போ நீங்கள் வந்து ஃப்ளட்டரை வந்து வச்சுருக்கீங்க. சப்போஸ் நீங்கள் வந்து மல்டிபிள் என்வான்மெண்ட்டில் உங்களுடைய ஃப்ளட்டர் வந்து உங்களுடைய சிஸ்டமில் இருக்குது. பட் நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் லொக்கேஷனாக தான் நீங்கள் வந்து பாயிண்ட் பண்ணுறீங்க. அது கரெக்டாக தான் நம்ம பாயிண்ட் பண்ணுற லொக்கேஷன் கரெக்டாக தான் இருக்குதா, இல்லை வேறு எங்கேயும் போயிருச்சா அப்படிங்கிறத கூட நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃப்ளட்டர் அப்படிங்கிற இதுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ளட்டர் எந்த லொக்கேஷன்லேருந்து பாயிண்ட் ஆகுது அப்படின்னு காமிக்கும். அதே நீங்கள் டாட்டும் சேர்ந்து தெரிஞ்சுக்கணும்னா வேர் ஃப்ளட்டர் டாட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளட்டர் டாட் ரெண்டுமே எங்கே இருக்குது அப்படிங்கிறது காமிக்கும். அடுத்து வந்து இப்போ வந்து உங்களுடைய ஃப்ளட்டர் வந்து கரெக்டாக இன்ஸ்டால் ஆயிருக்குது. நம்ம வந்து ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணி பாத் செட் பண்ணிட்டோம். இப்போ அது கரெக்டாக நம்மளுடைய சிஸ்டமில் செட் ஆயிருச்சா, அந்த பர்டிகுலர் நம்ம ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோலாம் கொடுத்துருக்குறோம். ஸோ அந்த ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோலாம் கரெக்டாக இங்கே லிங்க் ஆயிருச்சா அப்படிங்கிறத செக் பண்ண நம்ம என்ன பண்ணணும்னா, ஃப்ளட்டர் டாக்டர் அப்படிங்கிற ஒரு கமெண்ட் இருக்கு. ஓகேவா? ஸோ அந்த டாக்கர் அப்படிங்கிறது கரெக்டாக இன்ஸ்டால் ஆயிருக்குதா இல்லையாங்கிறத உங்களுக்கு வந்து சொல்லும். ஸோ ஜஸ்ட் ஃப்ளட்டர் டாக்டர் அப்படிங்கிறது நீங்கள் ரன் பண்ணுங்கள். அப்படி ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பர்டிகுலர் ஃப்ளட்டரோட டூல்ஸ் எல்லாம் கரெக்டாக இன்ஸ்டால் ஆயிருக்கா, லைசன்ஸ்லாம் கரெக்டாக அக்செப்ட் ஆயிருக்கா,
பாத்துலாம் கரெக்டாக செட் ஆயிருக்கா, ஆண்ட்ராய்ட் ஸ்டூடியோ கரெக்டாக லிங்க் ஆயிருக்கா அப்படிங்கிற எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து ஸ்கேன் பண்ணி சொல்லும். ஸோ நம்மளுக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளட்டர் பப்கெட் அப்படிங்கிறது உங்களுக்கு ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த பப்கெட் அப்படிங்கிறது என்னன்னா ஃப்ளட்டரோட ஒரு பேக்கேஜ் மேனேஜர் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுக்கு இல்லாத ஏதாவது பேக்கேஜ் இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் அது மூலமாக உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ ஃப்ளட்டர் வந்து கரெக்டாக இன்ஸ்டால் ஆயிருச்சு, ஆண்ட்ராய்ட் டூல் செயின் உங்களுக்கு வந்து கரெக்டாக இன்ஸ்டால் ஆயிருக்குது, ஆண்ட்ராய்டு ஸ்டூடியோ நம்மளுக்கு வந்து கரெக்டாக செட் ஆயிருச்சு, விஎஸ் கோடு உங்களுக்கு செட் ஆயிருச்சு, கனெக்டட் டிவைசஸ் வந்து 3 அவைலபிள் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து வந்திருக்கு. ஓகேவா? ஸோ நம்ம ரன் பண்ணும்போது கரெக்டாக நமக்கு வந்துருச்சு. ஸோ இது நீங்கள் பர்டிகுலராக நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம்லாம் வரும் அப்படிங்கிற சொல்லிடுறேன். ஏன்னா இது நான் வந்து என்னோட சிஸ்டமில் ஆல்ரெடி ஒன் டைம் செட்டப் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ இப்போ நீங்கள் வந்து புதுசாக செட்டப் பண்ணுறீங்க. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு செட்டப் பண்ணும்போது என்ன பிரச்சனை வரும்னா லைசன்ஸ் அக்ரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இது சொல்லணும். அதான் இங்கே வந்து நோட் பேடில் போட்டிருந்தேன்ல. ஸோ நீங்கள் அதுக்கு என்ன பண்ணால் ஜஸ்ட் ஃப்ளட்டர் டாக்டர் ஆண்ட்ராய்ட் லைசன்சஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ இன்னொரு கமெண்ட் இருக்குது, அதை நீங்கள் ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ நீங்கள் ஜஸ்ட் இதை காப்பி பண்ணி இதை ரன் பண்ணுங்கள். ஏன்னா இல்லைனா உங்களுக்கு அதிலே காமிக்கும் நீங்கள் இந்த கமெண்ட் ஏதாவது நீங்கள் ஏதாவது கமெண்ட்டில் வந்து தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுலேயே உங்களுக்கு காமிக்கும் இந்த கமெண்ட்லாம் நீங்கள் ரன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து ஜஸ்ட் இந்த கமெண்ட் ரன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக அந்த ஆண்ட்ராய்டு ஸ்டூடியோவில் என்ன லைசன்ஸ் இருக்கோ அதை ஃபெச் பண்ணி உங்களுக்கு வந்து இங்கே வந்து அப்டேட் பண்ணிக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் நம்ம வந்து இப்போ லைசன்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னொரு ப்ராப்ளம் என்ன வரும்னா ஆண்ட்ராய்டு ஸ்டூடியோ வந்து கரெக்டாக லிங்க் ஆகலை அப்படிங்கிற ஒரு இஷ்யூ வரும். ஸோ அப்படி வரும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஜஸ்ட் இந்த ஒரு கமெண்ட் இருக்குது, கீழே நான் 8th ஒரு கமெண்ட் கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ அந்த கமெண்ட்டை ஜஸ்ட் நீங்கள் வந்து காப்பி பண்ணி இதில் ரன் பண்ணுங்கள். ரன் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு அந்த பாத் உங்களுடைய ஆண்ட்ராய்டு ஸ்டூடியோ எந்த பாத்தில் இன்ஸ்டால் ஆயிருக்குது அப்படிங்கிறது நீங்கள் வந்து கொடுக்கணும். ஸோ ஜஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ப்ரோக்ராம் ஃபைல்ஸுக்குள்ளே போய்க்கலாம். ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் ஆண்ட்ராய்டு ஸ்டூடியோ. ஸோ இந்த பாத் இருக்குல்ல, இந்த பாத்தை ஜஸ்ட் அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ ஸ்பேஸ் விட்டு இதை வந்து ஒரு டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்துருங்க. ஏன்னா ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் நமக்கு ஸ்பேஸ் இருக்கிறதுனால இது டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பர்டிகுலர் பாத் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக இதாயிரும். ஓகேவா? ஸோ எடிட்டிங்கை ரீஸ்டார்ட் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து எப்போவுமே ஃப்ளட்டர் செட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஃப்ளட்டர் டாக்டர் அப்படிங்கிற கமெண்ட்டை ரன் பண்ணிங்க. ஏன்னா அது ரன் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து இன்ஸ்டால் எல்லாமே ஆயிருக்கா அப்படின்னு வரும். இது எல்லாமே டிக் விழணும். சப்போஸ் நீங்கள் ஏதாவது இன்ஸ்டால் பண்ணும்போது இல்லை ஏதாவது டிக் விழலை அப்படின்னா அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து santra.techspot@gmail.com அப்படிங்கிற எனக்கு மெயில் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிற சொல்யூஷன் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து ஃப்ளட்டரை எப்படி நம்மளுடைய சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து தெளிவாக பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் ஃப்ளட்டர் வச்சு நம்ம வந்து ஆண்ட்ராய்டு ஸ்டூடியோவில் ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணி அதை எப்படி ரன் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸாக மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.